எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை கொண்டாட்டத்துக்கு நடுவுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவசரமான வானிலை அப்டேட்டோட வந்திருக்கேன். ஆமாங்க, நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. தெற்கிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் பல இடங்கள்ல ஏற்கனவே மழை கொட்டி தீர்க்குது. இதுக்கு நடுவுல தான் வங்கக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதனால அடுத்த 4 நாளைக்கு என்ன ஆக போகுது? நம்மளோட பிளான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? வாங்க இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஏன் இந்த சிஸ்டம் இவ்ளோ சீக்கிரம் உருவாகுது? வாங்க பார்க்கலாம். இந்த சிஸ்டத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பர் போதும், 200 மில்லிமீட்டர். யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர்ல தோளம்பாளையம் பகுதியில மட்டுமே ஒரே நாள்ல 20 சென்டிமீட்டர் மழை கொட்டியிருக்கு. நிலைமை எவ்ளோ சீரியஸா இருக்குன்னு இதுலந்தே புரிஞ்சுக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா என்னன்னு குழப்பிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். கடல்ல சூடான ஈரப்பதம் நிறைஞ்ச காத்து வேகமா மேல எழும்பும்போது இது உருமாகும். இதுதான் பயங்கரமான மேகங்களையும் விடாத மழையையும் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம். இங்கேதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே இருக்கு, இதோட வேகம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொன்னாங்கன்னா, இது அக்டோபர் 21ஆம் தேதி தான் உருவாகும்னு சொன்னாங்க. ஆனா அது இப்பவே உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க, ஒரு நாள் முன்னாடியே. அதனால்தான் இந்த அவசர எச்சரிக்கை. ஆனா ஒரு நிமிஷம், இத கேட்டு யாரும் பயப்பட வேண்டாம். இது புயலா மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அறிக்கையிலயும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இது புயல் கிடையாது, ஆனா நிறைய மழைய கொண்டு வரும்னு. சோ காத்த பயங்கரமா அடிக்குமோன்னு பயப்பட தேவையில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு மழை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். வரப்போற 4 நாளைக்கு மழை எப்படி இருக்க போகுதுன்னு டே பை டேயா பார்க்கலாம் வாங்க. அடுத்த 4 நாளோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ இதுதான். இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 20, மழை நல்லா அதிகமாகும். நாளைக்கு 21ஆம் தேதி பரவலான கனமழை இருக்கும். புதன்கிழமை அக்டோபர் 22, இந்த நாளை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மழைப்பொழிவோட உச்சக்கட்ட நாள். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி இந்த சிஸ்டம் வடக்கு பக்கம் நகர ஆரம்பிச்சிடும். சரி, இன்னைக்கு நிலைமை என்ன? காலையில 11 மணிக்கு மேல மழை இன்னும் அதிகமாகும். மத்தியானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுல எல்லா மாவட்டங்களுக்கும் பரவி அந்த மழைக்கு நடுவுல வர சின்ன சின்ன பிரேக் கூட இல்லாம தொடர் மழையா பெய்ய ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன ஆகும்? செவ்வாய்க்கிழமை மழையோட தீவிரம் இன்னும் ஒரு படி மேல போகும். எல்லா இடத்துலயும் பரவலான விடாத கனமழை இருக்குன்னு நாம எதிர்பார்க்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், புதன்கிழமை அக்டோபர் 22. அன்னைக்குதான் இந்த ஒட்டுமொத்த வானிலை நிகழ்வோட உச்சம். தென்னிந்தியா முழுக்க எல்லா இடத்துலயும் அதிகபட்ச பரவலான கனமழை பதிவாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த சாட்டை பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். மழையோட தீவிரம் ஒவ்வொரு நாளும் எப்படி படிப்படியா ஏறி புதன்கிழமை எப்படி பீக்குக்கு போகுதுன்னு இதுல அழகா காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப நல்ல செய்திக்கு வருவோம். இவ்ளோ பெரிய கனமழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெரழிவு எப்படி தெரியுமா இயற்கையாவே தவிர்க்கப்பட்டிருக்கு? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். அரபிக்கடல்ல இருக்கிற இன்னொரு வெதர் சிஸ்டம் வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற இந்த அமைப்போட தீவிரத்தை கட்டுப்படுத்தி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மள காப்பாத்திட்டு இருக்கு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அரபிக்கடல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வட இந்தியாவிலிருந்து வர குளிர்காத்தையெல்லாம் தம் பக்கம் இழுத்துக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, வங்கக்கடல்ல இருக்கிற நம்ம சிஸ்டத்துக்கு போதுமான குளிர்காத்து கிடைக்கிறதில்ல. அதோட விளைவு, நம்ம சிஸ்டத்துல இருக்கிற அவ்ளோ ஈரப்பதமும் ஒரே நேரத்துல கொட்டி தீர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மழையா பெய்யுது. ஒருவேளை அந்த அரபிக்கடல் சிஸ்டம் மட்டும் இல்லன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மழை ஒரே நாள்ல பெய்திருக்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுலேருந்து நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, 4 நாளைக்கு கனமழை நிச்சயம். புதன்கிழமை தான் பீக். காத்து பத்தின பெரிய பயம் தேவையில்ல. இது முழுக்க முழுக்க மழை தான். தென்னிந்தியாவில எல்லா மாநிலங்களுமே இதனால பாதிக்கப்படும். இந்த தாக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தோட மட்டும் நிக்கல. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரின்னு தென்னிந்தியா முழுக்க இதோட தாக்கத்தை நாம உணர முடியும். கடைசியா இந்த ஆய்வறிக்கையோட மிக முக்கியமான எச்சரிக்கை இதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னறிவிப்பு மழை பெய்யும் சொல்லுது, ஆனா மழை நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும்னு சொல்றதுக்கு தான் இந்த அறிக்கையே. வானிலை கணிப்புகள் திடீர்னு மாறலாம். சோ நாம கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்கணும்.
பாருங்க, வானிலை இப்போலாம் ரொம்பவே கணிக்க முடியாததா மாறிட்டு வருது. இந்த மாதிரி பகுப்பாய்வுகள் எல்லாம் ஒரு வழிகாட்டி தான். உண்மையான நிலவரங்கள் மாறும்போது உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிங்க, பாதுகாப்பா இருங்க.